எங்கள் அம்மா வந்து பக்ரீத் வீடியோவில் வந்து எங்கள் அம்மாவோட ஃபேன்ஸ் நிறைய பேர் ஆயிட்டீங்க. ஸோ நிறைய பேர் வந்து உங்கள் அம்மா க்யூட்டாக இருக்காங்க அந்த மாதிரிலாம் சொல்லி பெருங்குடியில் இருக்கோம். ஐயோ ஆடிட்டே இருக்கு. நம்ம ஓட்டுறோம் வண்டி நம்மளோட கவாஷிக்கு 700 இது கவாஷி. Hey guys, welcome back to இன்னொரு புது என்டர்டைன்மெண்ட். என்னடா எங்கேயோ இருக்கு அப்படின்னு பாக்குறீங்களா? சார் நம்ம எங்கேயுமே இல்லை, நம்மளுடைய ஷாப்ல தாங்க இருக்கோம். நம்மளுடைய ஷாப் வந்து நிறைய பேர் வந்து எங்க இருக்கு அப்படின்லாம் கேட்டிருந்தீங்க. அது ஒரு தனியாக வீடியோல போட்டுக்கிறேன். ஸோ இப்போ இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னை ப்ளூப்பர் vlog தாங்க நீங்கள் வந்து பார்க்க போறீங்க. ஸோ செம ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும். அதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். எங்கள் அம்மா வந்து பக்ரீத் வீடியோவில் வந்து எங்கள் அம்மாவோட ஃபேன்ஸ் நிறைய பேர் ஆயிட்டீங்க. ஸோ நிறைய பேர் வந்து உங்கள் அம்மா க்யூட்டாக இருக்காங்க அந்த மாதிரிலாம் சொல்லி, நான் இல்லை எங்கள் அம்மா க்யூட்டாக இருக்காங்க அந்த மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. ஸோ எல்லாருக்கும் தேங்க்ஸ். எங்கள் அம்மாகிட்டையும் சொன்னேன். ஸோ ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டாங்க. இதே மாதிரி ஃபேமிலி vlogலாம் பண்ண ட்ரை பண்ணுறேன். நீங்களும் நல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணிடுங்க. ஸோ ஆமாம், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு என்ன புதுசு வந்து அப்படியே ஒரு போய் பார்த்துட்டு அந்த மாதிரி கண்டென்ட் இந்த மாதிரி வீடியோலாம் பண்ணுறேன் அப்படிங்கிறவங்களுக்கு மறக்காமல் இந்த வீடியோ ஒரே ஒரு லைக் மட்டும் தட்டி விட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவில் பார்த்து பீச்சில் வந்து பார்த்தீங்கன்னா செம்ம ஃபன் வந்து பண்ணியிருந்தோம். அந்த ஃபன்னில் வந்து ஒரு ட்விஸ்ட் இருக்குது. அந்த ட்விஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். உங்களுக்கும் அப்போ தான் தெரியும் அந்த ட்விஸ்ட்டு கண்டுபிடிச்சிட்டிங்களா அப்படின்னு. ஸோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்க, வாங்க வீடியோவில் போகலாம். அதுக்குள்ள இல்ல, காலையில எடுத்துட்டு தான் இருக்கேன். புது பஸ் மூடி இல்லாமண்ணா போன் பண்றேன். சரலையா பாத்தீங்கன்னா நம்ம வந்து எங்க இருக்கோம்னா சென்னை பெருங்குடியில இருக்கோம். ஸோ இவனோட ஃப்ரெண்டு வந்து எங்களை பிக்கப் பண்றேன் அப்படின்னு வந்தான். கார்ல வரலன்னு பார்த்தா ஒரு ஆட்டோல வர இருக்கு. அந்த ஆட்டோல தான் உட்காந்துருக்கு. இங்க பாருங்க, இங்க பாருங்க. ஒண்ணு மூட ஒண்ணு தர இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம எங்க போறோம், பீச்சுக்கு போறோம். ஸோ பீச்சுக்கு போயிட்டு உங்களுக்கு வந்து செம்ம ஒரு ஃபன்னா விளாக் வரும். ஸோ செம்மையா மழை பெஞ்சிச்சு சென்னையில. அதில் நாங்கள் 2 பேரும் நினைச்சிட்டோம். நாளைந்து பேச முடியல. இப்போ ஆட்டோ திறந்தா பாருங்க, எல்லாம் நம்மள தான் பாக்குறேன். நம்ம வெளியே போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு பாருங்க. இதுல வந்து எந்த வண்டியில வந்தோம் அப்படின்னு காட்ட மாட்டோம் நம்ம சீக்கிரட். ஆனா அது ஒரு அப்பி வண்டியில வந்தோம். ஸோ முன்னாடி தான் பீச் இருக்கா? பீச் அங்க. ஆமா, இது என்ன ஆட்டோ? இது சொல்லக்கூடாதா? சீக்கிரட். இது ஒரு நாங்க ரெடி பண்ண ஆட்டோ. இது தெரியாது டிரைவர் வந்து ஃப்ரெண்டு. ஐயோ ஆடிட்டே இருக்கு. நம்ம ஓட்டுறோம் வண்டி நம்மளோட கவாஷிக்கு 700 இது கவாஷி 900 தானே இருக்கு. 700 இது. உட்காருப்பா, குந்துப்பா. பிரேக் இது பிடிக்குமா? தள்ளுங்க அண்ணன் வர. இது அப்ப ஆட மாட்டேன். உனக்கு ஆடவும் தெரியல, சரி பேசாம உக்காடுறானா கேட்கவும் மாட்டேங்கிற. வருங்காலத்துல நான் இப்படி ஆட்டோ ஓட்டி தான் சம்பாதிக்க போறேன் அப்படின்னு எங்க அப்பா சொல்லுவாரு. உங்களோட பிராண்ட் பேர் எந்த பேர் தெரியாது? Welcome to Great Krigalan Magic Show. நீங்க செம்ம ஃபன்னா போயிட்டு இருக்கீங்க. ஹாய் கைஸ், நீங்களும் பெசன்ட் நகர் பீச் வரீங்களா? நான் உங்களுக்கு கம்பெனி கொடுக்குறேன்.
ஒன்லி பாய்ஸ் மட்டும் தான் கம்பெனி கொடுப்பேன், கேர்ள்ஸுக்குலாம் அவன் கேர்ள்ஸுக்கு மட்டும் தான் பாய்ஸ் மட்டும் தான் கொடுப்பேன், பயப்படாது. நம்ம பசங்க தான் வந்து எப்படி ஒரு கெத்து போயிங்க. கேர்ள்ஸ்லாம் மட்டும் தான் பேசுறான் பசங்கிட்ட. பசங்க மெசேஜ் பண்ணா ரிப்ளை பண்ண மாட்டேன்றான், பொண்ணுங்க பண்ண மட்டும் தான். என்ன பார்த்தா அப்படியே தெரியுதுங்க. ஆமா, ரொம்ப இன்னசென்ட் பாய்ங்க. ஒன்னா நம்பர் போய் பேசுறது கேட்காது, அது நீ பேசுறது மட்டும் தான் கேட்கும். நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்புக்காச்சும் போனது வராது. அழியாது. என்ன பீச்ல இருக்கும்? ஈசிஆர் பீச். ஈசிஆரா? ஆமா, ஈசிஆர் பீச் இல்ல, பெசன் நகர் பீச். பெசன் நகர் பீச்சா? பெசன் நகர் தான் இது. சரி, பெசன் நகர். உண்மையா? பெசன் நகர் பீச் தான். பெசன் நகர் தான்டா. சரி, நீ உனக்கு என்ன தோணுதோ அதை வச்சுக்கிறேன். அலீம் என்டர்டைன்மெண்ட் அழிஞ்சு போச்சு. இந்த பீச் பேர் அலீம் என்டர்டைன்மெண்ட். கர்ம கர்மா. பெசன் நகர் ரோட்ல ஈசிஆர் ரோட்ல அலீம் பீச்ல இருக்கும். அலீம் பீச் சொல்லு. அலீம் பீச் இல்ல, பெசன் நகர். அலீம் பீச் பா. பாலவாக்கம் பீச். பாலவாக்கமா? தெரியுது, நீ மூடு. ஃபைனலி பாத்தீங்கன்னா நம்ம வந்து பீச்ல குளிச்சுட்டு வந்துட்டோம். செம்ம டயர்டா இருக்கு. எப்படி பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும், ரொம்ப கேவலமா இருப்பேன். ஸோ ஒன்று காட்டுவா, பாருங்க எப்படி இருந்தோம் நாங்க, இப்படி ஆயிட்டோம். செம்ம மண்ணு மட்டும் ஃபுல்லா மண்ணு ஆயிடுச்சு. பீச்ல குடிச்சிட்டு இதுல மழை வேற செம்மையா அடிச்சு வந்துச்சு. செம்மையா வைப் பண்ணோம் நம்ம பீச்ல. யாருமே இல்லை, நம்ம தனியா வைப் பண்ணிட்டு இருந்தோம். ஆனா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்பவே மண்ணு. நம்ம என்ன பீச் போனோம்? கோவலம். ஒரு ஈஸியாரா அது என்ன பீச்சுன்னே தெரியல. அதான் கண்ணுலாம் செம்ம ரெட் ஆயிடுச்சு. நான் போக பிளாக் வந்து கண்டினியூ பண்றேன். இப்போ வீட்டுக்கு போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு அடுத்தது எங்க போறோம் அப்படின்னு வந்து பிளாக் அப்படியே கண்டினியூ பண்றேன். பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. இப்போ வந்து கொஞ்சம் கேவலமா தான் இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்படியே கொஞ்சம் 10 செகண்ட் ஸ்கிப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வீடியோ பாருங்க. அண்ணன் அப்படியே உங்கள் அண்ணன் உங்களின் நாயகன் நலீம் என்டர்டைன்மெண்ட் அழகாயிடுங்க. ஸோ இப்போ பாருங்க எப்படி போயிட்டு இருக்கோம். பார்த்தீங்கன்னா நேற்று வந்து என்னை பார்த்துருப்பீங்க. நேற்று நம்ம ஆட்டோவில் விளையாடிட்டு இருந்தோம். அப்படியே வீட்டுக்கு போய் கண்டினியூ பண்ணுறேன் அப்படின்னு சொன்னேன் இல்லையா? ஸோ அப்படியே ரூமுக்கு போய் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஒரு ரூமில் வந்து ஸ்டே பண்ணோம். ரெஸ்ட் எடுத்துகிட்டு இப்போ வந்து அப்படியே நெக்ஸ்ட் டே வந்து கிளம்பிட்டோம். எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வண்டலூர் ஜூ போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் எங்கே போகிறோமா இல்லையா போவான்னு தெரியல. பதினி இங்கே உட்காந்து குடிச்சிட்டு அதுக்கப்புறம் போகலாம். ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் பதினி குடிக்க போகிறேன். ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு தெரியல. ஸோ முதல் முறையாக பதினி குடிக்க போகிறேன். எனக்கு தான் பயமாக இருக்குது. இது வந்து என்ன சொன்னாங்க, இதில் இருந்தால் கல் செய்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இது எப்படி இது வரைக்கும் குடிச்சதில்லை. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணி பார்க்குறேன். இது இந்த 1/2 லிட்டர் கூட இல்லைங்க. இந்த வாட்டர் கேன் வந்து 50 rupees ஆகுது. ரியாக்ஷன் என்ன சொல்ற? கேவலமா இருக்கா? ஐயோ வேலை இல்லையா? என்ன ஏமாத்துறீங்க? கசப்பா இருக்கு, நல்லாதான் இருக்கு. நுங்கு ஸ்டார் புள்ளிற மாதிரி இருக்கு. போதை இருக்குப்பா. இது லெமன் கம்மியா, லெமன் ஜூஸ் மாதிரி ஏதோ மாதிரி இது. லெமன் ஜூஸ் மாதிரி ஏதோ மாதிரி இது. எப்படியோ இது டானிக் மாதிரி.
நிஜமா ஏதோ டானிக் மாதிரி. ஸோ ஒரு வேலையை பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வண்டலூர் ஜூ வந்துட்டோம். டிக்கெட்டு 200 ரூபாவா, அதனால நாங்கள் அப்படியே கிளம்புறோம்.